வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேஷனல் மீடியாக்களில் பாஜகவுடைய ஃபேஸாக இருந்த ஷெசாத் பூனாவாலா அவர்கள் பிஜேபியிலேருந்து விலகிட்டார். பிஜேபியிலேருந்து விலகினாலும் அண்ணாமலை மாதிரி மோடிக்கான ரெஸ்பெக்டை ஷெசாத் பூனாவாலா கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னும் அண்ணாமலை அண்ணனுடைய வீட்டில் மோடிஜியுடைய புகைப்படம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. அது மாதிரி ஷெசாத் பூனாவாலா என்ன சொல்லியிருக்காரு, லைஃப் லாங் ஃபாலோவர் ஆஃப் பிஎம் மோடி அப்படின்னு அவருடைய எக்ஸ் வலைதளத்துடைய பயோடேட்டாவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. வாழ்நாள் முழுவதும் மோடியுடைய ஃபாலோவராக இருப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. எதற்காக பிஜேபியிலிருந்து சடனாக விலகினார்? பிஜேபியுடைய ஃபியூச்சர் அப்படின்னு கருதப்பட்டவர்கள் ஒன் பை ஒன்னாக விலகிக்கு இருக்காங்களே. முதல்ல அண்ணாமலை, இப்போ ஷெசாத் பூனாவாலா. இதனுடைய உண்மையான ரீசன்ஸ் என்ன? பாஜக இது சம்பந்தமாக ஆய்வு செய்யணும், எந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்து திருத்திக்க பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ சமூக வலைதளத்தில் பிஜேபியிலிருந்து விலகின ஷெசாத் பூனாவாலா அண்ணாமலையுடைய மிகப்பெரிய ஆதரவாளர், அண்ணாமலையுடைய ஃபேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ணாமலையுடைய வீத லீடர்ஸ் இயக்கத்தில் சேர போகிறாரு அப்படின்னு சமூக வலைதளத்தில் சில கார்ட்ஸ் வந்து பரவுது. இது உண்மையா? இதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா, அண்ணாமலையுடைய ஃபேன் தான் ஷெசாத் பூனாவாலா, நான் மறுக்கலை. ஆனால் ஷெசாத் பூனாவாலா தமிழகத்தை சேர்ந்தவராக இருந்திருந்தா அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஆனால் ஷெசாத் பூனாவாலா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர், புனே. அவருக்கு தமிழ் தெரியாது. இந்த சூழலில் அவர் தமிழகத்தில் இயங்கக்கூடிய வீத லீடர்ஸ் அப்படிங்கிற இயக்கத்தில் சேர்றது என்னையை பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான். இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணாமலையுடைய ஹியூஜ் ஃபேன் அவர். அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். சோசியல் மீடியாவில் சும்மா இன்னும் கன்ஃபார்மே ஆகலை, இப்படி பரவக்கூடிய இந்த போஸ்ட்டை பார்த்தே திராவிட ஜனதா கும்பல் 2-3 நாளாக கதறிக்கு இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், பிரதமர் மோடி அவர்கள் சமூக வலைதளத்தில் அடிக்கடி பேசி வீடியோ வெளியிடுறாருல, லைக்ஸ் எல்லாம் எகுறுது, மில்லியன் கணக்கில் லைக்ஸு. அபிஜித் டிப்கே இவனுங்கெல்லாம் அலறி போய் கிடக்குறானுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஜென் இசட் தலைமுறை தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்கள மூளை செலவை செஞ்சு நம்ம பக்கம் திருப்பி வரலாம் அப்படிங்கிற பிளானோட தான் உள்ளே வந்திருக்கானுங்க. ஆனால் மோடிஜி அவங்களுடைய ரூட்லேயே போய் அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறாரு. அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் பேசி வீடியோ வெளியிடுறாரு. ஜென் இசட் தலைமுறை அதிகமான பேர் மோடிஜியை இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அரண்டு போய் கிடக்கிறானுங்க கரப்பாம்பூச்சிகள். மோடி மட்டும்தான் இரவு 11 மணிக்கு மேலே வந்து லைவில் பேசுவாரா? அவருக்கு மட்டும்தான் லைக்ஸ் வருமா? நாங்கள் 11 மணிக்கு மேலே பேசி காட்டவா, மோடிஜியை விட அதிகமான லைக்ஸ் வாங்கி காட்டவா அப்படின்னு அபிஜித் டிப்கே ட்ரை பண்ணி பல்பு வாங்கியிருக்கான். சமீபத்தில் அவனும் அசுதோஷும் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் லைவுக்கு வந்திருக்கானுங்க. இப்போ பாருங்கள், சௌரவ் தாஸை கூப்பிட்றேன் பாருங்கள், அவரும் நம்மளோட ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சௌரவ் தாஸுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான் அபிஜித் டிப்கே. சௌரவ் தாஸு அபிஜித் டிப்கேவுடைய ரெக்வஸ்ட்டை டிக்ளைன் பண்ணிட்டான். ஏப்பா முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா? வீக்கெண்டில் அதுவும் 11 மணிக்கு மேலேலாம் இந்த கரப்பாம்பூச்சிகள், முக்கியமான கரப்பாம்பூச்சிகள்லாம் எந்த நிலைமையில் இருக்கானுங்களோ, எந்த பாரில் இருக்கானுங்களோ. பிறகு எதுக்காக டிக்ளைன் பண்ணா சௌரவ் தாஸு அபிஜித் டிப்கேவுடைய ரெக்வஸ்ட்டை? இதுதான் கரப்பாம்பூச்சிகளுடைய லட்சணம் அப்படின்னு அவங்களே எக்ஸ்போஸ் ஆகிட்டானுங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அடுத்து, பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை யார் மாதிரி வளர்க்க விரும்புகிறீங்க? கரப்பாம்பூச்சிகளுடைய இந்த கும்பல் மாதிரியா, இல்லை நாட்டுக்கே நல்ல பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய அஸ்மிதா டே, அருந்ததி சௌத்ரி அவங்கள மாதிரி வளர்க்க போறீங்களா அப்படிங்கிற ஒரு டிபேட்டுங்க. யார் இந்த அருந்ததி சௌத்ரி தெரியுமா? காமன்வெல்த் கேம்ஸ் நடக்குதுல ஸ்காட்லாந்தில், கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க நம்ம இந்தியா சார்பாக. இவங்களும் ஜென் இசட் தலைமுறை தான். அதனால் ஜென் இசட் தலைமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம். கரப்பாம்பூச்சிகளை நம்பி அவர்கள் பின்னாடி போகக்கூடிய ஜென் இசட் தலைமுறையே, இது வேக்கப் கால், முழிச்சுக்கோங்க. பிரதமர் மோடி அவர்களை தரக்குறைவாக ஒரு சில கரப்பாம்பூச்சிகள் பேசியிருந்தாங்க சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டில். எல்லாத்தையும் நான் வந்து மன்னிச்சிடுறேன், அவங்கள யாரோ மிஸ்கைட் பண்ணியிருக்காங்க, அவங்கள நல்வழிப்படுத்துவோம் அப்படின்னு பிஎம் சமீபத்தில் ஒரு வீடியோ பேசியிருந்தார்ல, அதுக்கு நாடு முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருது. உதாரணத்துக்கு ருச்சிகா அப்படிங்கிற ஒருத்தி என்ன பண்ணாங்க, சிஜேபி போராட்டத்தில் பிரதமர் மோடியை அவ்வளவு கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்காங்க. இப்போது அந்த ருச்சிகாவுடைய அம்மா பிரதமர் மோடியை பாருங்கள், என்னுடைய மகளுக்கு மன்னிப்பு கொடுத்துருக்காரு, என்னை பார்க்குறவங்களாம் இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றதுக்கு கிணத்துல குதிச்சிடலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டுறாங்க, என் மக செஞ்ச காரியத்துக்கு என்னை திட்டுறாங்க. ஆனால் பிரதமர் மோடி என்னுடைய மகளை வந்து மன்னிச்சிருக்காரு, என்னுடைய மகளுக்கு 2வது வாழ்க்கையை கொடுத்துருக்காரு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ருச்சிகாவுடைய அம்மா பிரதமர் மோடியை வெகுவாக பாராட்டி சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு வீடியோ செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அதனால் முல்லை முள்ளால் எடுக்கிற மாதிரி அவங்களுடைய ரூட்லேயே போய் அவங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு PM மோடிஜி. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.